ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஹட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சில பயனுள்ள குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல கீரையில் உள்ள பயன்கள்லாம் பார்த்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரையோட அதிக அளவு மிளகு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே குறையும். நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்தது அப்படின்னா வெந்தயக்கீரையோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நல்லா தூக்கம் வரும். அடுத்தது குப்பைமேனி இலையை பசும்பாலில் வேக வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ரொம்ப பளபளன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் தூதுவளையோட சாரை காதில் ஒரு ட்ராப் அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா காது வலி இல்லை காது இறைச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சரியாயிடும். அடுத்தது கொத்தமல்லி சாரோட கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்து தலைவலிக்கு தடவுனா கொஞ்ச நேரத்துலேயே தலைவலி சரியாயிடும். புதினா இலை சாறு இருக்கு இல்லையா, அதோட பச்சை கற்பூரத்தை நல்லா கலந்துட்டு மூட்டு வலி இருக்கிற இடத்துல தடவி வந்தா மூட்டு வலி சீக்கிரமா குணமாயிடும். நம்ம மாங்காய் தொக்கு கிளறி இறக்குற சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு சேர்த்து கிளறி விட்டுருங்க. கார நெடி இல்லாம அதோட சுவையும் நல்லா இருக்கும். நம்ம பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிற பாத்திரத்துல காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா வண்டும் வராது, பழசாகி கெட்டி கெட்டியா பாத்திரத்துல ஒட்டாமலும் இருக்கும். கடலெண்ணெய் சூடாகும் போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியோ இல்லைன்னா ஒரு தோல் உரிச்ச வெங்காயம் முழுசா போடணும், சின்னதா. அதை போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில நுரையும் குமிழும் உருவாகாம இருக்கும். ஒரு கரண்டி எண்ணெயோ இல்லை நெய்யோ அடுப்புல வச்சுட்டு காஞ்சோடனே அதை பஜ்ஜி மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு கரைச்சி பஜ்ஜி போட்டிங்க அப்படின்னா வாசனையாகவும் இருக்கும், எண்ணெயும் அதிகம் குடிக்காது. தயிர் புளிச்சு போச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுங்க. அது ஊற்றினோடனே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலால் தண்ணி நிற்கும். அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டிங்கன்னா அந்த தயிர் யூஸ் பண்ணி பாருங்கள், புளிக்கவே புளிக்காது. இதே மெத்தடை நீங்கள் மாவுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவோ தோசை மாவோ ரொம்ப புளிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா மேலால் தண்ணி வரும். அது ஊற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு புளிக்காமல் இருக்கும். தோசைக்கு உளுந்து மாவு அரைக்கும் போது அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.